பொதுவாக ஒரு நாட்டிலே தீர்ப்பு என்பது சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சட்டம்னா ஏதோ கற்பனையாக எழுதுற கதையோ நாவலோ இல்லை. காலம் காலமாக மக்கள் கடைபிடித்து வருகின்ற மரபுகளிலிருந்து, சமூக ஒழுக்க நெறிமுறைகளிலிருந்து, பண்பாட்டுகளிலிருந்து தான் சட்டம் உருவாக்கப்படுகிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் நீதி வழங்கப்பட வேண்டும். பல்வேறு நாடுகள் நம்ம உலக அளவில் இருந்தாலும் மதம் சார்ந்த நாடுகளாக இருக்கிறது. நமது இந்தியா மட்டுமே மனிதம் சார்ந்த நாடாக இருக்கிறது. அதற்கு இன்றைக்கு ஆபத்து வந்திருக்கிறது. இது யாருக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த வழிமுறைக்கு இங்க அனுமதி இருக்கு. எந்த கடவுளை வேணாலும் கும்பிட்டுக்கலாம், எந்த வழிபாட்டு முறை வேணாலும், எந்த கலாச்சாரம், எந்த பண்பாடாக இருந்தாலும் அவரவர்களுக்கு பிடித்ததை காலங்காலமாக, இது ஏதோ இன்றைக்கு நேற்றைக்கு கிடைத்த உரிமை இல்லை, 100 ஆண்டுகளாக கிடைத்த உரிமை. அதுக்கு இன்றைக்கு ஆபத்து வருவதுதான் வேதனை இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் நமது அசோக சின்னம், நம்ம தேசிய பறவை எது? மயில். தேசிய சின்னம் அசோக சின்னம். அசோக சின்னத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள்? நம்ம நாட்டுடைய அரசியல் சட்டம் 14 நாடுகள் சட்டங்களிலிருந்து முக்கியமான கூறுகளை எடுத்து ஒரு சட்டம், அரசியல் சட்டம் உருவாக்கப்படுகிறது. அசோக சின்னத்தின் கீழிருந்து கையெழுத்திடுகிறவர்கள் அதற்கான அருகதை இழந்தவர்களாக இன்றைக்கு காட்சியளிக்கிறார்கள்னா நம்ம பார்க்கணும். அசோகர் புத்த மதத்தை சேர்ந்தவர். அப்ப கிறிஸ்தவ மதம்லாம் வரல. கிட்டத்தட்ட 300, சரியாக சொல்ல போனால் 268 ஆண்டுகளுக்கு முன்பு, கிமு. அப்பவே நான் எல்லா மதத்தையும் சமமாக நடத்துவேன் நம்ம நாட்டுல அசோகர் ஆட்சி செஞ்சது. அதனாலதான் அசோக சின்னத்தை நம்ம தேர்ந்தெடுத்துருவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்பர் மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய பேரரசர். அவர் தன்னுடைய ஆட்சி காலத்துல அனைத்து மதங்களையும் சமமாக நடத்தினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கடுத்து அவர் பௌத்த மதத்தை சேர்ந்தவர், சமமா நடத்துவேன்னு சொன்னாரு. இவர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த மன்னர், எல்லா மதத்தையும் சமமா நடத்துவேன்னு அப்புறம் பண்ணாரு. அதுக்கு இடையில இந்து மதத்தை சேர்ந்த ராமர் பெயரை ராம் என்று உச்சரிக்கக்கூடிய மகாத்மா காந்தி. ஆனா அது அந்த மகாத்மா காந்தியடிகள் யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு இன்னைக்கு தேச தந்தைன்னு போற்றப்படுகிறோம். ஆனா அவருக்கு கொலை செய்தாங்க. என்ன காரணம்? 80 மாதங்கள் சிறையில் இருந்திருக்கார். 72 மாதங்கள் இந்திய சிறையிலும் 8 மாதங்கள் தென்னாப்பிரிக்க சிறையிலும் உண்ணாவிரதம் இருந்தார். மெலிந்த தேகத்தையுடைய மகாத்மா காந்தி இவர்கள் எங்கெங்க கலவரத்தீயை மூட்டுகிறார்களோ அங்கெல்லாம் அவர் நடந்து போனாரா தீயை அணைஞ்சிரும். இது அவங்களுக்கு பிடிக்கல. மகாத்மா காந்தி இந்த சங்கி கூட்டம் கொலை செஞ்சதுக்கு ஒரே காரணம், மகாத்மா காந்தி மக்கள் ஒற்றுமையை விரும்பினார், அதற்காக உழைத்தார். அப்ப இவர் இருந்தாரா நம்ம நோக்கம் நிறைவேறாது அப்படிங்கிற காரணத்தினாலேயே அவங்க அன்னைக்கு அந்த கொலை பண்ணாங்க. ஏன்னா சுதந்திர போராட்ட காலத்திலேயும் எந்த ஒரு சுதந்திர போராட்ட தியாகியையும் இந்த சங்கி கூட்டம் சொல்லவே முடியாது. அப்பவும் கலவரம் தான் பண்ணியிருக்காங்க. அப்ப அப்படி இருக்கிறப்ப அவர் இந்துவா இருந்தாலும் எல்லா மதத்தையும் சமமா நடத்தினார். இப்படி எல்லோருமே சமமாக எல்லா மதத்தையும் நடத்தணும் இருக்கப்ப இன்னைக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது? இவ்வளவு நாளா இல்லாத பிரச்சனை. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுடைய பாசிச சித்தாந்தம். அது என்னன்னா எல்லா துறையும் ஊடுருவிடுவாங்க. நீதித்துறை, நிர்வாகத்துறை, பத்திரிகை துறைன்னு எல்லா துறையிலையும் இன்னைக்கு பாசிஸ்டர்கள் ஊடுருவிடுவாங்க. ஊடுருவி குறிப்பா நீதித்துறை, நம்ம நாட்டுடைய ஒரு கடைசி நம்பிக்கை, மக்களுடைய அதிகபட்சமா இருக்கிற நம்பிக்கை நீதித்துறை தான். இன்னைக்கு நீதித்துறை முழுவதும் பாத்தீங்கன்னா காவிமயமாயிருச்சு. ஒரே ஒரு இருக்கு. இந்த தீர்ப்பு ஏதோ இங்க கிடைச்சதுனால, இந்த திருப்பரங்குன்றத்துல அந்த தீர்ப்பு கொடுத்ததுனால ஒரு ஜி.ஆர். சுவாமிநாதனை பார்த்து நம்ம அதிர்ச்சி அடைகிறோம்ல. இது மாதிரி பல ஜி.ஆர். சுவாமிநாதன்கள் வட மாநிலங்கள் இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. 2024 குறிப்பா சொல்ல போனா மே மாசம் 10ஆம் தேதி ஒரு பொது நிகழ்ச்சியில அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு. அவர் பொது நிகழ்ச்சியை சொல்றாரு, பெரும்பான்மை மக்கள் குறிப்பாக இந்துக்கள் விரும்புகிறபடிதான் இந்த நாடு இயங்கணும் அப்படிங்கறத நான் ஒரு இந்துவாக இருந்து சொல்றேன், இதை எல்லாரும் கேட்கணும் அப்படி ஒரு நீதிபதி சொல்லலாமா? சட்டத்தின்படி தானே இயங்கணும். அதான் இந்த தீர்ப்பு. இப்ப நீங்க எல்லாமே நீங்க ஒரே நேர்கோட்டில் வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப அப்படி ஒரு நீதிபதி அலகாபாத் நீதிபதி சொல்றாரு. அவர் இன்னொன்னு சொல்றாரு, நமது முன்னோர்கள் செஞ்ச தியாகத்தினால் இன்றைக்கு ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. அதே நீதிபதி அதே கூட்டத்தில் சொல்றாரு, முன்னோர்கள் செஞ்ச தியாகத்தினால் ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்காங்க. இது ஒண்ணு. அவர் அதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு சொன்னாரு. பசுவை கடத்தியிருப்ப ஏதோ இப்ப நடந்த விஷயங்கள நீதித்துறை அவங்க ரொம்ப நாளா ஓடி விட்டாங்க. பசுவை கடத்தியதாக ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு இஸ்லாமிய இளைஞருக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுதான் அந்த சேகர்குமார் யாதவ்ங்கிற அந்த அலகாபாத் நீதிபதி. ஜாமீன் கொடுக்கல. இன்னொரு பசுவை தேசிய விலங்கா அறிவிக்கணும் ஒருபடி மேல போய் பேசிட்டாரு. அப்ப இவங்க பூரா சங்கிகளா மாறி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இன்னொரு உதாரணம் என்னன்னா, கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி சித்தரஞ்சன் தாஸ் அவர் ஒரு இதுல சொல்றாரு,
ஒரு ஒரு கூட்டத்துல அவர் பணி நிறைவு பெற்ற கூட்டத்துல பேசுறார். 37 ஆண்டுகள் நான் வந்து நீதிபதியா பணியாற்றினேன். எனக்கு வந்து RSS தீவிர உறுப்பினர் நானு. இப்ப கூட நான் RSSல இறங்கி பொறுப்புல இருந்து பணியாற்ற விரும்புறேன்னு ஒரு பொது நிகழ்ச்சியில பேசுறாரு. இது எல்லாம் எதை காமிக்குதுன்னா, இந்த மாதிரி VHP போன்ற ஒரு மதவெறி அமைப்புகள் நடத்துகின்ற கூட்டங்கள்ல நீதிபதி கலந்துக்கிறது வட மாநிலம் சர்வசாதாரணம் நடக்குது. அவங்களுடைய கருத்துக்களை அப்படி பேசுறாங்க ஓப்பனா பொது வெளியில. இது எப்படி நம்பிக்கை இருக்கும்? இவங்க மேலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்ப கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அது ரொம்ப ரொம்ப கொடுமை கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஆடிட்டு சொல்லுவாங்க. அந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட் அவர் வந்து ஒரு பெரிய நடுநிலைவாதியா இருப்பாரு, அப்படி இருப்பாரு இப்படி இருப்பாரு எல்லாராலும் எதிர்பார்த்தாங்க. அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில சொல்றாரு, அவர் ஓய்வு பெற்ற பின்ன ஒரு நிகழ்ச்சியில சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எப்போலாம் தீர்ப்பு கொடுக்குறப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சிரமமான சூழ்நிலை ஏற்படுதோ கடவுள் முன் வணங்கிட்டு வந்து தீர்ப்பு சொல்லுவேன், சட்டப்படி தீர்ப்பு சொல்லுவேன்னு சொல்லல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி TY சந்திரசூட். அவர் சொல்ற ஓப்பன் நிகழ்ச்சியில சொல்றாரு, கடவுளை வணங்கிட்டு வந்து அதன்படி தீர்ப்பு சொல்லுவேன். அப்படி சொன்னதான் ராமர் கோயில் தீர்ப்பு அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு ஒரு மோசமான இது போல வடமாநிலம் நடந்துட்டு இருக்கு. ஏதோ இங்க ஒண்ணு பார்த்தோம்னா நம்ம அதிர்ச்சி ஆகிறோம். இல்ல அந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டுல பெரிய விஷயம் சொல்றீங்களா? அதோட தொடர்ச்சி தான் இந்த நீதித்துறையில வந்து ஜட்ஜஸ் ஃபுல்லா காவிமயம் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் நான் இவங்களை பூரா சொல்றேன். அரசாங்க சட்டத்தை யாரும் படிக்கல, சனாதன தர்மத்தை தான் படிக்கல. அதன்படிதான் தீர்ப்பே வழங்கப்படுது. அவரே சொல்றாங்க, சாமியை கும்பிட்டு வந்து தீர்ப்பு வழங்கினேன், அப்படிதான் ராமர் கோயிலுக்கு வழங்கினேன்னு ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னாருன்னா அது எப்படி இருக்கும்? அப்ப இந்த நாட்டு மக்கள் வந்து யோசிக்கணும். அப்ப ஒரு நீதித்துறை மீது நம்பிக்கை போயிடும். அப்ப மக்கள் மன்றங்கள்ல மக்களை திரட்டி போராடுறது மட்டும்தான் தீர்வு. ஏன்னா மெஜாரிட்டி அவங்க மாறி எல்லா பேரும் மொத்தமா சேர்ந்து இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னாங்கன்னா, இன்னும் வட மாநிலங்கள்ல சொல்ற நீதித்துறை ரொம்ப மோசமா இருக்குங்கிறது. உண்ணாவுங்கிற ஒரு ஊர், அந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் பிளஸ் MLA, ஏன்னா சிங்கம் ஒரு 17 வயசு பெண்ணை வந்து பாலியல் பண்ண அந்த விஷயம் நாடே அதிர்ச்சிக்குள்ளாச்சு. ஆனா அவருடைய தந்தையை பிடிச்சு பொய் கேஸ் போடுறாங்க. ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பம் பொய் கேஸ் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அவர் கொலை பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு வந்து போராடிட்டு இருக்கு, நமக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு. அப்ப வந்து காரை ஏத்தி கொலை பண்ண பாக்குறாங்க, 2 பேர் இறந்துறாங்க. இந்த பொண்ணு தப்பிச்சிருது. அந்த தீர்ப்பு வாங்குறதுக்கு பெரிய பாடுபட்டு ஒரு ஆயுள் தண்டனை தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதை வந்து அடுத்து இருக்கிற மேலாண்மை நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வந்து நிறுத்தி வைக்கும். அப்ப இந்த நாட்டினுடைய நீதித்துறை எவ்வளவு மோசமாக ஆளுகின்ற பாஜக கூட்டத்திற்கு எடுபடிகளாக வேலை செய்கிறார்கள். இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு கேஸ்ல ஒருத்தர் தீர்ப்பு சொல்றாரு, தீர்ப்பு சொல்லி விடுதலை பண்ணி கேஸ் தள்ளுபடி பண்றாரு. தள்ளுபடி பண்ணோன்னா அவர் கேரளா கவர்னர் ஆயிரு. அவர் தீர்ப்பு எழுதினாரா, கவர்னருக்கான என்ட்ரன்ஸ் எழுதினாங்க மக்கள், நடுநிலையான பொதுவான மக்கள். நாங்க வந்து இந்து மதத்துக்கு எதிராக பேசணும்னு யாரும் நினைக்காங்க. இந்து மத வெறி வேறு, இந்து மதம் வேறு, இந்து மத நம்பிக்கை வேறு. அதுல யாருமே குறுக்கிடல. அதுதான் இந்த மலையில் நடந்துட்ட விஷயம். 1924 இது ஆரம்பிச்சுட்டு அப்படியே வந்து அப்ப தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நெல்லித்தோப்பும் அதுக்கு மேலுள்ள பகுதியும் தர்காவுக்கு சொந்தமான பகுதி, கீழுள்ள பகுதி சிவிக் கோர்ட், அப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல சிவிக் கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு 2014 சுப்பிரமணியன் ஒரு கேஸ் போறாரு. சுப்பிரமணியன் கேஸ் வந்து இது வந்து தப்புப்பா, நீ அங்கெல்லாம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சுறாங்க. திருப்பி 17 வந்து அவரே அப்பீல் போறாரு. அப்பீல் போறப்ப 2 பேர் பெஞ்ச், பவானி சுப்பராயன், கல்யாண சுந்தரங்கர் 2 ஜட்ஜஸ் பெஞ்ச்ல அந்த தீர்ப்பு செல்லும் சொல்றாங்க. ஆனா அந்த கேஸ் அதோட முடிஞ்சு. அதே கேஸை திருப்பி எடுத்து அப்போலாம் கேஸ் 1924 இருந்து 2017 வரைக்கும் தீபத்தூண்கிற பேச்சு எங்கேயுமே வரல. எங்கேயுமே தீபத்தூண்கிற வார்த்தை கூட வரல. இப்ப திடீர்னு வசதிக்காக தீபத்தூண் ஒண்ணு இப்பதான் கொண்டுறாங்க. இந்த சமீபமா கொண்டு வந்து அது எதுவுமே ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்படல. அரசியல் அதெல்லாம் பண்றாங்க. அரசியல் தான், அரசியல் உள்நோக்கம். பெரும்பான்மையா இருக்க மக்கள் மத்தியில நான் கேட்கிறேன், அந்த தீபத்தூண் போனாலும் தர்கா வழியா தான் போகணும். இவங்க எப்படி சட்டத்தை மதிப்பாங்க? எந்த சட்டத்தின் அடிப்படையில் போய் பாபர் மசூதி இடிச்சாங்க? இடிச்சவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க இந்த நீதித்துறை? இதெல்லாம் பொதுவான மக்கள் யோசிக்கணும்ல. அப்ப இடிக்கப்படவே இல்லையா? அதுவா இடிஞ்சிருச்சா? என்ன அதுக்கு நியாயம் வேணும். இன்னைக்கு வரைக்கும் டிசம்பர் 6 அன்னைக்கு போராடுறாங்க நாடு முழுவதும், எந்த நியாயமும் கிடைக்கல. சரி, இடிச்சவங்களுக்காவது நிலம் கொடுப்பாங்க பார்த்தா அதுவும் தவறான தீர்ப்பு சொல்லிட்டாங்க. தீர்ப்பு விமர்சிக்கிறது தப்பா ரைட்டாங்கிற வேற விஷயம். அப்படி வந்தா அதுக்குரிய விஷயத்தை நாங்க எதிர்கொள்வோம், அது விஷயம். ஆனா அவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் இடிச்சவங்களுக்காக குறைஞ்சபட்ச தண்டனை கொடுக்கணும்ல. அப்ப எதுவுமே நடக்கலையா? என்ன நம்பிக்கையில நீதித்துறை இந்த மக்கள் எதிர்பார்க்க முடியும்? இது வந்து 92 இருந்து காலங்காலமாக வட மாநிலங்கள்ல அதிகமாகும். இப்போ அதோடைய தொடர்ச்சியாக அவங்க கையில அதிகம் இருக்கிறனால திருப்பரங்குன்றம் வரைக்கும் அது வந்திருக்கு. நீதித்துறையினுடைய காவி பாசிச செயல்பாடு திருப்பரங்குன்றம் வரைக்கும் வந்திருக்கு. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலையும் மதுரையில திருப்பரங்குன்றத்துல ஒரு அமைதியான முறையில சந்தனக்கூடு நடத்துற தமிழக மக்கள் நம்ம எப்படி பார்க்கலாம்? பொதுவாக வந்து மதுரை மக்கள் வந்து இவங்க வந்து உத்தரப்பிரதேசத்திலேயோ வேற ஊர்களையோ அவங்க நினைக்கிறத அமுல்படுத்த முடியும். மதுரை மக்கள் காலங்காலமாக
மத நல்லிணக்கத்தின் அடிப்படையில. இன்னும் சொல்ல போனா பல வரலாறுகள் சொல்றாங்க. வாகைக்குளம்னு ஒரு உசிலம்பட்டி பக்கத்துல ஒரு ஊர், அங்க இன்னும் இந்த மலைக்கு காவலா இருந்தவங்க பூரா சிக்கந்தர் வகையறானே ஒரு வகையரா இருக்காங்களாம். அதெல்லாம் பல்வேறு ஆதாரங்கள் சொல்றாங்க. அப்ப போஸ்ன்னு சொல்லி ஒரு ஆர்கியாலஜி ப்ரொஃபசர் அவர் நூல் வெளியிட்டு இருக்காரு. அதுல வந்து எந்த ஆதாரமே இல்லை, அவங்க தீபம் ஏத்துனதுக்கோ அது தீபத்துக்கான ஆதாரம் எதுவுமே கிடையாது. அப்ப எல்லாமே வந்து ஆதாரங்களுக்கு புறம்பா, சட்டத்திற்கு புறம்பா தீர்ப்பு வழங்குறாங்க. மதுரை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 10 லட்சம் பேர் கூடுகிற சித்திரை திருவிழா எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அமைதியா நடந்துட்டு இருக்கு. அதுவே மதுரை மக்கள் மத நல்லிணக்கத்திற்கு உதாரணமானவங்களுக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. நிறைய சொல்ல முடியும். மதுரை மக்கள் வந்து எந்த சூழ்நிலையும், மதுரை மக்களும் சரி தமிழ்நாடு மக்களும் சரி, மத வெறியர்களை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். அவர்களை அப்புறப்படுத்தினால்தான் மதுரை மட்டும்தான் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக, தொழில் வளர்ச்சி, நிறைய விஷயம் இருக்கு. நான் கேட்கிறேன் பிஜேபி காரனை பார்த்து, மெட்ரோ ரயில் திட்டம் நிறுத்தி வச்சீங்கல்ல, என்ன காரணம்? கரெக்டான காரணம் சொல்ல முடியுதா? இந்த இருக்க எய்ம்ஸ் எந்த பணியும் நடக்கல, மெதுவா பல போராட்டங்கள் அப்புறம் மெதுவா நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு தொழில் வளர்ச்சிக்கும் எதுவும் பண்ண மாட்டீங்க, கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டீங்க, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீங்க. இங்க இருக்கிற பிஜேபி காரங்க அதுக்கு கேளுங்க. எதுவுமே இல்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அதன் மூலமா ஒரு மோதலை கொண்டு வந்து அரசியல் பண்ண நினைக்கிறாங்க. இப்ப ஒரு சாதாரணமா சொல்றாங்க, மக்கள் ஏத்துனா ஏத்திட்டு போட்டுமே, எந்த ஒரு சட்டத்துக்கும் அடங்காம தான் மசூதி இடிச்சுட்டு வந்தாங்க. இவங்க ஏத்துனா ஏத்திட்டு போன்னு சொல்ற மக்களை பார்த்து நாங்க கேட்கிறோம், எந்த ஒரு காரணமும் இல்லாம, எந்த ஒரு தேவையும் இல்லாம, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம நான் அங்கதான் போவேன், அந்த வழியா தான் போகணும், வேற வழியே இல்லை, போயிட்டு எப்படி இவங்க அமைதியா வருவாங்க? அதுக்கு என்ன உத்தரவாதம்? யார் தர முடியும்? இதெல்லாம் கேள்விக்குறியில. ஒரு விஷயம் தேவை அப்படின்னா செய்யலாம். தேவையில்லாத விஷயத்தை வந்து முரண்டு பிடிக்கிறாங்கன்னா அவங்களை மூலம் வந்து அப்புறப்படுத்தணும், தனிமைப்படுத்தணும். அதை மதுரை மக்கள் உறுதியாக செய்வார் என்பதை தெரிவித்துக்கிறேன். நன்றி.